அன்புள்ள மிதுன ராசி அன்பர்களே வணக்கம். பங்குனி மாத ராசி பலன். பங்குனி மாதம் மிதுன ராசி அன்பர்களுக்கு ஜென்ம ராசியில் குரு, ஜென்ம குரு, 3ஆம் இடத்தில் கேது. ஜென்ம குரு என்பதால் அடிக்கடி ஆரோக்கிய தொல்லைகள் உண்டாகும். சிறு சிறு மருத்துவ செலவுகள் வந்து கொண்டே இருக்கும். அதிக அலைச்சல் செலவுகள் உண்டாகும். மாதத்தின் கடைசி வாரத்தில் பண தட்டுப்பாடு ஏற்பட வாய்ப்பு உண்டு. திருமண முயற்சிகளில் பண விரயம், அலைச்சல், ஏமாற்றம் ஏற்படக்கூடும். ஒரு சிலருக்கு புதிய வீட்டிற்கு மாற்றம் ஏற்படும். நெருங்கிய உறவினர்களிடையே சிலருக்கு ஒற்றுமை பாதிக்கப்படக்கூடும். கூடிய வரையில் வீண் வாக்குவாதங்களை தவிர்த்தல் நல்லது. உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகளை சற்று அனுசரித்து நடந்து கொண்டால் நன்மைகள் நடைபெறும். யாரிடமும் வீண் வாக்குவாதங்கள் செய்யக்கூடாது. சக ஊழியர்களிடம் உத்தியோகத்தை பற்றிய விமர்சனங்கள் இருக்கக்கூடாது. தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை எதிர்பாராத போட்டிகளை தாங்கள் சந்திக்க நேரிடலாம். சக கூட்டாளிகளின் ஒத்துழைப்பு, வரவேண்டிய பாக்கிகள் அனைத்தும் நின்று போகும். கலைத்துறை அன்பர்களுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய வாய்ப்புகள் கை நழுவி போகலாம். ஆகவே தாங்கள் இருக்கும் வாய்ப்புகளை நல்லபடியாக பயன்படுத்திக் கொள்ளுதல் வேண்டும். கலைத்துறை சம்பந்தமாக வெளிநாடு செல்ல விருப்பம் இருக்கும் அன்பர்களுக்கு தற்சமயம் சற்று தடங்கள், தாமதம் உண்டாகும். அரசியல் துறை அன்பர்களுக்கு கிரக நிலைகள் சரியில்லை. பழகும் நபர்களிடம் பார்த்து பழகுதல் வேண்டும். தங்களுடைய புகழுக்கு இழுக்கு ஏற்படும். புகழ் செல்வாக்கு குறையும். கட்சிக்குள் தங்களுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய பதவி உயர்வுகள் போன்றவை பாதிக்கப்படலாம். மாணவர்களுக்கு படிப்பு சம்பந்தமான கிரக நிலைகள் சாதகமாக இருப்பதால் நன்றாக படிப்பர், நல்ல மதிப்பெண்களை பெறுவர், போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெறுவர். விவசாயம் சம்பந்தப்பட்ட கிரகங்கள் அனுகூலமாக இருப்பதால் விவசாயத்தில் மகசூல் அதிகரிக்கும், பயிர்கள் செழிக்கும், விளைச்சல் அமோகமாக இருக்கும். அதனால் வருமானம் உண்டு. கால்நடைகள் அபிவிருத்தி அடையும். பெண்களுக்கு சில கிரகங்கள் சாதகமாக உள்ளது. தற்காலிக பணிகளில் உள்ள பெண்களுக்கு வேலை நிரந்தரமாகலாம். இருந்தாலும் அலைச்சலும் உழைப்பும் அதிகமாக இருப்பதால் உடலில் அசதி, சோர்வு வந்து விலகும். ஆக மிதுன ராசி அன்பர்களுக்கு ஜென்ம குரு என்பதால் சிறு சிறு உடல் நல குறைபாடுகள் வந்து கொண்டே இருக்கும். அடுத்து கை பணத்தை எண்ணி எண்ணி செலவு செய்தல் வேண்டும். திட்டமிட்டு செலவு செய்தல் வேண்டும். குடும்பத்தில் கணவன் மனைவி இடையே அவ்வப்போது சிறு சிறு வாக்குவாதங்கள் வந்து போகலாம். பேச்சில் கவனம் வேண்டும். வெளியூர் பயணங்கள் செல்லும்போது சற்று கவனமாக இருத்தல் வேண்டும். சுந்தரகாண்டம், பகவத்கீதை பாராயணம் செய்யுங்கள். நன்றாக இருப்பீர்கள். ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா.